சாப்டர் 3. இழந்த சகோதரன். பசி, களைப்பு, இறந்து கொண்டிருக்கிறேன். தெற்கு நோக்கிச் சென்ற குரங்குகளுக்கு வேறு எதுவும் நினைவுக்கு வரவில்லை. ஒரு மாதம் கடந்துவிட்டது. சீதை இருக்கும் இடம் பற்றி அவர்களுக்கு எந்த துப்பும் இல்லை. அவள் உயிருடன் இருக்கிறாளா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பசியால் சோர்வடைந்த சில குரங்குகள் பணியின் நோக்கத்தை கேள்வி கேட்கத் தொடங்கின. ஒரு பெண்ணை தேடி நாம் ஏன் நேரத்தை வீணடிக்கிறோம்? நம்மில் பலர் அவளுக்காக நம் உயிரை தியாகம் செய்யும் அளவுக்கு அவள் மிகவும் விலைமதிப்பற்றவளா? இவை கீழ்மட்டத்தினரிடையே பொதுவான விவாதங்கள். தலைவர்கள் இன்னும் கைவிடவில்லை. அவர்களின் தலைவர்கள் கைவிட்ட நாளில் பணி அதன் அகால முடிவை அடைந்திருக்கும். குரங்கு குடும்பம் அதன் சில ஆண்களை இழக்கும் தருவாயில் இருந்தபோது ஜாம்பவான் குகையிலிருந்து ஒரு பறவை பறப்பதை கண்டார். அது எப்படி சாத்தியம்? அவன் தலையை அசைத்து கண்களை தேய்த்து மீண்டும் கவனமாக பார்த்தான். ஆம், அது உண்மைதான். ஆச்சரியமாக, அது ஒரு நீர்வாழ் பறவை மட்டுமல்ல, அது ஈரமாகவும் இருந்தது. குகைக்குள் ஒரு நீர் ஆதாரம் இருக்க வேண்டும். வாழ்வதற்கும் இறப்பதற்கும் உள்ள வித்தியாசம் ஒரு ஒற்றை வார்த்தை: தண்ணீர். அவ்வளவுதான். தேடல் குழுவினர் மீது புதிய உற்சாக அலை வீசியது. அவர்கள் மகிழ்ச்சியுடன் குகையை நோக்கி ஓடினர், கூச்சலிட்டனர். நுழைவாயிலில் அது வழக்கமான குகைகளை விட பெரியது என்பதை உணர்ந்தனர். முழு குழுவும் உள்ளே நுழைந்தது. விரைவில் அவர்கள் தங்கள் நீர் ஆதாரத்தை கண்டுபிடித்தனர். அவர்கள் உள்ளே மூழ்கத் தயாராக இருந்தபோது அதன் கரையில் ஒரு பெண் அமர்ந்திருப்பதை கண்டார்கள். அவள் கல்லறை போல தெரிந்தாள், ஒரு பெரிய துறவி போல உடையணிந்திருந்தாள். அவளுடைய யோக மயக்கத்தின் மூலம் அவற்றின் இருப்பை உணர்ந்த அவள் கண்களை திறந்தாள். அவள் கண்களை திறந்தவுடன் ஒரு தங்க மேசை அவர்கள் முன் தோன்றியது. குரங்குகள் இதுவரை கண்டிராத மிகவும் சுவையான உணவுகளால் மேசை நிரம்பியிருந்தது. எண்ணற்ற வகையான உணவுகள் மற்றும் சொர்க்க பானங்கள் இருந்தன. சுயம்பிரபா என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட துறவி தனது கைகளால் விருந்தை தொடங்க அவர்களுக்கு சமிக்ஞை செய்தார். தனது முழு மனதுடன் குரங்குகள் உணவை விழுங்கின. அவர்கள் கையாள முடியாத அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டார்கள். ஒவ்வொரு குரங்கும் மகிழ்ச்சியால் நிறைந்தது. திடீரென்று எல்லாம் மறைந்துவிட்டது. அவர்கள் கடல் கரையில் மணலில் படுத்திருப்பதை கண்டார்கள். அவர்கள் எங்கே இருந்தார்கள்? அவர்கள் எப்படி இங்கு வந்தார்கள்? உணவுக்கு என்ன ஆனது? அந்த பெண் யார்? அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது பற்றி அவர்களில் யாருக்கும் எந்த துப்பும் இல்லை. அவர்கள் திசை தெரியாமல் தவித்தனர். உதவி கேட்க அருகில் யாரும் இல்லை. மீண்டும் முடிவு. நாட்கள் கடந்துவிட்டன. யாராலும் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. குகையில் அவர்கள் சாப்பிட்ட உணவின் விளைவு இப்போது குறைந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு மீண்டும் பசியும் தாகமும் ஏற்பட்டது. இந்த முறை அவர்களிடம் ஈரமான பறவை இல்லை, சுவையான உணவுடன் கூடிய குகை இல்லை. அவர்கள் எல்லா நம்பிக்கையையும் இழந்து கொண்டிருந்தனர். குரங்குகள் உதவி அல்லது தலையீட்டிற்காக மனதார ஜபிக்கத் தொடங்கின. அங்கத் பேசினான், இனி வாழ்வதில் என்ன பயன்? மாதம் முடிவதற்கு இன்னும் சில நாட்கள் உள்ளன. துரதிர்ஷ்டவசமாக அன்னை சீதாவை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எந்த தகவலும் இல்லாமல் நாம் எப்படி திரும்ப முடியும்? வெறுங்கையுடன் திரும்புவதை விட இறப்பது நல்லது. அவர்கள் அனைவரும் வானத்தை பார்த்தார்கள். ஒரு வயதான ராட்சத கழுகு அவர்களுக்கு மேலே வட்டமிட்டது. தெளிவாக, அது ஒரு அறிகுறி. அவர்களின் உடனடி மரணத்தின் அடையாளம். கழுகு அதன் முதல் பலிக்காக காத்திருந்தது. முதல் பலி அதன் உணவாக இருக்கும். அனுமனை பார்த்து அங்கதன், இந்த கழுகு ராவணனின் பிடியிலிருந்து தாய் சீதையை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை தியாகம் செய்த ஜடாயுவைப் போல தெரியவில்லையா? ராமனால் எரிக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலி ஜடாயு. இந்த கழுகு நம் மீது தனது பயத்தை வெளிப்படுத்திய பிறகு ராமர் ஒருபோதும் நம் உடல்களை கண்டுபிடிக்க மாட்டார் என்று நம்புகிறேன் என்றான். அங்கதன் அந்த வார்த்தைகளை சொன்னவுடன் குரங்குகள் ஓடத் தொடங்கின. அங்கதன் படை ஏன் வழி தவறுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் மேலே பார்த்தான். நீண்ட காலமாக அவற்றின் மேல் வட்டமிட்டு கொண்டிருந்த அந்த மாபெரும் கழுகு இப்போது தன்னை நோக்கி வேகமாக வருவதை கண்டான். அங்கதன் எதிர்வினையாற்றும் முன் கழுகு தன் இறக்கைகளை விரித்து அவன் அருகில் வந்து இறங்கியது. அவன் திசையில் மணல் புயலை அனுப்பியது. அங்கதன் அங்கே அமர்ந்ததும் பறவையின் கண்களில் எந்த தீங்கிழைக்கும் நோக்கமும் இல்லாமல் கவலையின் தோற்றத்தை காண முடிந்தது. உனக்கு தெரியுமா ஜடாயு, அவன் என் தம்பி. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு விபத்தால் நாங்கள் பிரிந்தோம். மீண்டும் ஒருபோதும் சந்தித்ததில்லை. என் பெயர் சம்பதி. ஜடாயுவின் மரணத்தை பற்றி கேள்விப்பட்டு நான் வருத்தப்பட்டேன். என் சகோதரனை கொன்ற கொடிய ராவணன் அன்னை சீதையை இங்கிருந்து 100 யோஜனை 1 யோஜனை என்றால் 8 மைல் தொலைவில் உள்ள இலங்கைக்கு எடுத்துச் சென்றதை கண்டேன். உண்மையில் எனது சக்தி வாய்ந்த பார்வையால் இப்போது இலங்கையில் அன்னை சீதையை காண முடிகிறது.
என் சகோதரனிடமிருந்து நான் பிரிந்தபோது என் இறக்கைகள் எரிந்தன, என்னால் அதிக தூரம் பறக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு முனிவர் என்னிடம், தாய் சீதை இருப்பதைப் பற்றி குரங்குகளின் கூட்டத்திற்கு நான் சொல்லும் நாளில் என் இறக்கைகள் மீண்டும் வளரும் என்று கூறினார். தனது சகோதரனின் இழப்பை துக்கப்படுத்தி குரங்கு படையை விட்டுக்கொடுக்காமல் இலங்கையை அடைய முயற்சிக்குமாறு ஊக்குவித்த சம்பதி பறந்து சென்றார். அவர் அவர்களுக்கு ஒரு தீர்வை வழங்கினார், ஆனால் அவரது தீர்வு அவர்களை ஒரு பெரிய பிரச்சினைக்கு இட்டுச் சென்றது. எதிர்மறையை தழுவுவது தோல்வியை தழுவுவதற்கு சமம். வைரங்களை சுரங்கப்படுத்துவது என்பது ஆழ்ந்த எதிர்மறை சூழலில் நேர்மறையை அங்கீகரிக்கும் கலை. ஒரு சூப்பர் ஹீரோவை உருவாக்குதல். கேள்வி என்னவென்றால், அவர்கள் அதை செய்ய விரும்புகிறார்களா என்பது அல்ல, அவர்களால் அதை செய்ய முடியுமா என்பதுதான். புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிக்கலை எதிர்கொண்ட குரங்குகள் இந்த விளையாட்டில் தங்கள் வலிமையை வெளிப்படுத்தவும் தங்கள் சிறந்த திறமைகளை வெளிப்படுத்தவும் உண்மையாக முயற்சித்தன. அனைவரும் நல்ல நோக்கத்துடன் சூதாட வருகிறார்கள், ஆனால் வெற்றி பெறுவது என்பது உங்களிடம் சரியான நோக்கம் உள்ளதா என்பதல்ல, ஆனால் உங்கள் திறனும் செயலும் உங்கள் நோக்கத்தை ஆதரிக்கிறதா என்பதல்ல. ஒரு குரங்கு தன்னால் ஒரு திட்டத்தை தாவ முடியும் என்று கூறியது. மற்றொன்று தன்னால் குதிக்க முடியும் என்று கூறியது. அவர் 2 திட்டங்களை சொன்னார். மற்றொருவர் 12 திட்டங்களை எளிதாக முடிக்க முடியும் என்று நையாண்டி செய்தார். இன்னும் துணிச்சலான ஒருவர் 65 திட்டங்களை அறிவித்தார். இறுதியாக வலிமைமிக்க வீரன் பாலியின் மகன் அங்கதா 100 திட்டங்களின் முழு பகுதியையும் தானே முடிக்க முடியும் என்று கூறினார். அவரது பிரம்மாண்டமான அறிக்கை இராணுவத்தில் உற்சாகத்தின் முணுமுணுப்பை ஏற்படுத்தியது. தனது திறன்களில் நம்பிக்கையுடன் இருந்த ஒரு துணிச்சலான போர்வீரன் இராணுவத்தில் இருந்தார். இருப்பினும், ஆனால் இப்போது என்ன என்று அவர் சொன்னவுடன் உற்சாகம் தணிந்தது. பிரச்சனை என்னவென்றால், ஒரே நேரத்தில் 100 திட்டங்களை நிறைவேற்றி இலங்கையை அடைய முடிந்தாலும் திரும்பிச் செல்ல எனக்கு நிச்சயமாக வலிமை இருக்காது என்று அங்கதா தொடர்ந்தார். அவர்களின் தலைவரான ஜாம்பவான் மற்றவற்றைப் போல ஒரு குரங்கு அல்ல, ஆனால் ஒரு கரடி. என் இளமை பருவத்தில் உலகத்தை பல முறை சுற்றி வர எனக்கு போதுமான வலிமை இருந்தது. உண்மையில் வாமனதேவர் தோன்றி முழு பிரபஞ்சத்தையும் சுற்றி வர தனது கால்களை நீட்டியபோது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் முழு பிரபஞ்சத்தையும் 21 முறை சுற்றி வந்தேன். ஆனால் நான் இப்போது வயதாகிவிட்டேன், எனக்கு அதே பலமும் சக்தியும் இல்லை. 100 திட்டங்களை கொண்ட இந்த பெருங்கடலை என்னால் கடக்க முடியாது என்று நினைக்கிறேன். காலம் அனைவரையும் பணிவடையச் செய்கிறது. அமைதி நிலவியது. ஒவ்வொருவரும் தங்கள் கவலைகளை வெளிப்படுத்தினர், ஆனால் இன்னும் அவர்களால் ஒரு நியாயமான முடிவுக்கு வர முடியவில்லை. விரக்தியடைந்த அவர்கள் அனைவரும் வெட்கத்தில் தலை குனிந்து தங்கள் திறமையின்மை குறித்து கவலைப்படத் தொடங்கினர். ஜாம்பவானின் தலைவர் அந்த சந்தர்ப்பத்திற்கு தயாராக நின்றார். எல்லோரும் தங்கள் சொந்த கண்ணோட்டத்தில் மட்டுமே சிந்திக்கிறார்கள் என்பதையும் மற்றவர்களின் பலங்களை யாரும் பகுப்பாய்வு செய்யவில்லை என்பதையும் அவர் உணர்ந்தார். ஜாம்பவான் அனைத்து துறைகளிலும் உள்ள ஒவ்வொரு குரங்கின் பலங்களையும் பலவீனங்களையும் பகுப்பாய்வு செய்யத் தொடங்கினார். அதற்குள் அவர் தனது அணியை நன்கு அறிந்திருந்தார். அவர் தனது சோதனையை தொடர்ந்தபோது பேசாமல் இருந்த ஒரு குரங்கை கண்டார். அவர் தனது எண்ணங்களில் மூழ்கிவிட்டார். திடீரென்று இந்த குரங்கு இந்த அற்புதமான சாதனையை செய்ய முடியும் என்பதை உணர்ந்தார். அந்த ஊமை குரங்குதான் அனுமான். ஜாம்பவான் அனுமனின் அருகில் அமர்ந்து தான் மறந்துவிட்டதை அவருக்கு நினைவூட்டினார். அவர் குழந்தையாக இருந்தபோது தெய்வங்கள் அவருக்கு வழங்கிய அனைத்து சக்திகளையும் மெதுவாக அவருக்கு நினைவூட்டினார். அவரது மனிதாபிமானமற்ற திறன்களை அவர் அவருக்கு நினைவூட்டினார். அவரது மகத்துவத்தை அவர் அவருக்கு நினைவூட்டினார். ஒருவருக்கு பெரிய சக்திகள் வழங்கப்படுகையில் அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று அர்த்தம் என்று அவர் அவருக்கு நினைவூட்டினார். அதிகாரமும் பொறுப்பும் ஒன்றாக செல்கின்றன. இப்போது அவர் பொறுப்பின் கரையில் நிற்கிறார். அவரது சக்திகள் திரும்புவது உறுதி. ஜாம்பவான் பேசும்போது அனுமன் தனது இழந்த மற்றும் மறக்கப்பட்ட சக்திகளை நினைவில் கொள்ளத் தொடங்கினார். அவரது தன்னம்பிக்கை மட்டத்தில் ஒரு எழுச்சி ஏற்பட்டது. விரைவில் அவர் அளவு வளரத் தொடங்கினார். சில கணங்களில் ஹனுமான் சில 100 அடி உயரமானார். மற்ற குரங்குகள் தங்கள் நண்பரின் திடீர் மாற்றத்தைக் கண்டு ஆச்சரியத்துடன் மேலே பார்த்தன. ஹனுமான் கர்ஜித்தார். மரங்கள் நடுங்கின, பறவைகள் எல்லா திசைகளிலும் பறந்தன. குரங்கு கடவுள் மகேந்திர பர்வதத்தை நோக்கி ஓடத் தொடங்கினார். சில படிகளில் தூரத்தை கடந்தார். எளிதான படிகளில் மலையை ஏறி ஒரு நொடியில் சிகரத்தை அடைந்தார். அதன் உச்சியில் நின்று, ராமர் வாழ்க, ஜெய் ஸ்ரீராமா, என்னால் எதுவும் செய்ய முடியாது, என் இறைவனின் பணியில் வெற்றி பெறுவதை எதுவும் தடுக்க முடியாது. அவர் ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தயாரானார். தனது கால்களில் தனது முழு பலத்தையும் சேகரித்து அவர் நின்றிருந்த மலையின் மீது பெரும் அழுத்தத்தை செலுத்தினார்.
மலை தனது எடையிலிருந்து சுருங்கியது. தங்கம், வெள்ளி மற்றும் பல தாதுக்களின் நீரோடைகள் வெவ்வேறு திசைகளில் பாயத் தொடங்கின. மலையில் இருந்த குகைகளில் இருந்து முனிவர்கள் ஓடத் தொடங்கினர். விலங்குகள் அழுத்த புள்ளிகளிலிருந்து விலகி அனுமனின் பாதங்களை நெருங்கத் தொடங்கின. திடீரென்று அனுமன் மலையிலிருந்து குதித்து வெளியேறினான். அவனது பாய்ச்சலின் சக்தி ஒரு உறிஞ்சும் சக்தியை உருவாக்கியது. அது அவனது கால்களைச் சுற்றியுள்ள அனைத்தையும் வானத்தில் இழுத்துச் சென்றது. யானைகள், சிங்கங்கள், மான்கள், முயல்கள், பறவைகள், செடிகள் மற்றும் மரங்கள் அனுமனை பின்தொடரத் தொடங்கின. அனுமன் சிறிது தூரம் பறந்து சென்று அவன் உறிஞ்சப்பட்டு பின்னர் மலையில் விழுந்தான். அனுமன் அவர்களின் விருந்தினராக இருந்து இலங்கைக்கான பயணத்தில் அவனை விடுவிக்க அவனுடன் சென்றது போல் தோன்றியது. மலையிலிருந்து குதிப்பது ஒரு விஷயம், இலங்கையை அடைவது மற்றொரு விஷயம். இலங்கையை அடைவது என்பது ஒரு கடலை கடப்பது அல்ல. 100 திட்டங்களின் பரப்பளவில் பயணத்தை நிகழ்வாக மாற்ற சில மூலோபாய ரீதியாக வைக்கப்பட்ட வெடிபொருட்கள் இருந்தன. ஒரு சாதகனை உருவாக்குவதன் சாதனை சாதகனாக மாறுவதன் சாதனையை விட மிக பெரியது. ஜாம்பவான்களை ஊக்குவிப்பது சாதகனை செய்யும் ஹனுமான்களை உருவாக்குகிறது. உலகிற்கு சாதகன் தான் தலைவர். சாதகனுக்கு அவனை சாதகனாக்கியவனே தலைவர். அனுமனால் பறக்க முடியும். ஒரு குரங்கின் லட்சிய பறப்பு அனைவருக்கும் ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது. கடலை கடந்து பறப்பதை ஒரு தெய்வ கூட்டம் மகிழ்ச்சியுடன் பார்த்தது. சிலர் அவருக்கு உதவ விரும்பினர், மற்றவர்கள் அவரை சோதிக்க விரும்பினர். இரு தரப்பினரும் வெவ்வேறு திசைகளில் புறப்பட்டனர். சிறிது தூரம் சென்றதும் அனுமன் கடலில் ஏதோ பிரகாசிப்பதை காண முடிந்தது. ஆனால் தூரம் காரணமாக அது என்னவென்று சொல்வது கடினமாக இருந்தது. அவர் அருகில் வந்தபோது அடையாளம் தெரியாத பொருள் வேகமாக வளர்ந்து வருவது போல் தோன்றியது. விரைவில் அனுமன் கடலின் ஆழத்திலிருந்து ஒரு தங்க மலை எழுவதை கண்டார். அந்த பெரிய தங்க மலை கிட்டத்தட்ட வானத்தை தொட்டு அனுமனின் பாதையை தடுத்தது. அந்த பெரிய மலையை தாண்டி அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. ஊசலாடி புதிதாக பிறந்த மலையை ஆராய்ந்தார். அழகிய ஏரிகள், சாறு நிறைந்த பழங்கள் கொண்ட மரங்கள், மருத்துவ மூலிகைகள், அழகான தோட்டங்கள், வசதியான இருக்கை ஏற்பாடுகள், பறவைகள் மற்றும் விலங்குகள் சுற்றித் திரிந்தன. மலை சொர்க்கம் போல் இருந்தது. மலையின் நடுவில் அனுமனின் உயரத்திற்கு சமமாக கூப்பிய கைகளுடன் நின்று கொண்டிருந்த ஒரு அற்புதமான பிரகாசமான உருவம் தோன்றியது. அவர் அவரை உற்று பார்த்து கொண்டிருந்தார். இடியின் சக்தியும் ஓடும் நதியின் இனிமையும் கொண்ட குரலில் அவர் பேசினார். என் அன்புக்குரிய நாயகனே, உன்னுடைய வீரத்தையும் பகவான் ராமருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உறுதியையும் கண்டு கவரப்பட்டு மகா தேவர்களின் கட்டளைப்படி நான் இங்கே இருக்கிறேன். நான் மைனக பர்வதன். நீண்ட காலத்திற்கு முன்பு சொர்க்கத்தின் ராஜாவான இந்திரன் உலகின் மலைகளை அழித்து ஒரு வெறித்தனமான செயலை செய்தான். அந்த காலத்தில் எல்லா மலைகளுக்கும் இறக்கைகள் இருந்தன. நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சுதந்திரமாக பறக்க முடியும். துரதிர்ஷ்டவசமாக சில பெருமைமிக்க மலைகள் இந்த திறனை பயன்படுத்தி கொண்டு மனித நாகரிகங்களில் இறங்கி பேரழிவை ஏற்படுத்தின. பின்னர் இந்திரன் அனைத்து மலைகளின் இறக்கைகளையும் வெட்டி அவற்றை அசைக்க முடிவு செய்தான். இந்திரன் கையில் இடியுடன் என்னை பின்தொடர்வதை கண்டதும் நான் பயத்தால் நடுங்க ஆரம்பித்தேன். பெருங்கடல்களுக்கு பொறுப்பான வருணன் என் மீது கருணையை பொழிந்து இந்திரனின் கொடுங்கோன்மையிலிருந்து என்னை வெகு தூரம் பறக்கவிட்டான். அவன் தன் பரந்த பெருங்கடல்களின் ஆழத்தில் என் பாதுகாப்பிற்காக ஏற்பாடு செய்திருக்கிறான். இன்று வருணன் உன்னுடைய வீர முயற்சிகளைக் கண்டு உன்னை என் மலைகளில் வரவேற்று உன் சவாலான பயணத்தை தொடர்வதற்கு முன் நீ புத்துணர்ச்சியுடன் இருக்கும்படி உன்னை வரவேற்கும்படி என்னிடம் கேட்டான். உங்களுக்கு சேவை செய்வதன் மூலம் பல ஆண்டுகளுக்கு முன்பு வருணன் எனக்கு அளித்த கருணைக்கு ஈடாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் தனிப்பட்ட முறையில் உணர்கிறேன். தயவு செய்து வந்து என் மலைகளை உங்கள் புனித வருகையால் தூய்மைப்படுத்துங்கள். அனுமன் கவர்ச்சிகரமான வேண்டுகோளை பார்த்து புன்னகைத்தான். அவருக்கு நன்றி தெரிவித்து நான் ஒரு பணியில் இருக்கும்போது ஓய்வு என்ற வார்த்தை என் அகராதியில் இல்லை. இருப்பினும் அது ஒரு தவிர்க்க முடியாத பரிசு என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக ஒரு கணம் கூட என்னால் காத்திருக்க முடியாது. பணி முடியும் வரை எனது சொந்த வசதிகளை பற்றி என்னால் சிந்திக்க முடியாது. என் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் ஒரே கவலை ராமரின் நல்வாழ்வுதான். ஒருவேளை நான் திரும்பிய பிறகு எனது பணி முடிந்ததும் உங்கள் அழைப்பை நான் பரிசீலிக்கலாம். இப்போதைக்கு நான் முன்னேற வேண்டும். உணர்ச்சியற்றவராகவும் முரட்டுத்தனமாகவும் தோன்றாமல் ஹனுமான் தனது சேவையை தனது கைகளால் ஏற்றுக்கொண்டு மலையை தொட்டு பறந்து சென்றார். மைனக மலை அனுமனின் அர்ப்பணிப்பில் அமைதியாகிவிட்டது. ஆறுதல் என்பது நமது சாதனைகளை கொள்ளையடிக்கும் ஒரு வழிப்பறி கொள்ளையன். கடலின் மேல் பறந்து கொண்டே அனுமன் அமைதியான நீரை ரசித்தான்.
திடீரென்று சிறிது தூரம் சென்றபோது கடலில் ஒரு உறிஞ்சும் நீரோட்டம் இருப்பதை கண்டான். தண்ணீருக்குள் ஏதோ ஒன்று அதை உருவாக்கி கொண்டிருந்தது. அடுத்த நொடியில் நீரூற்று வானத்தில் வீசப்பட்டது. கடலின் மேற்பரப்பு கிளர்ந்தெழுந்தது. அனுமன் வேகத்தை குறைத்த பிறகு தண்ணீருக்குள் இருந்து ஒரு பயங்கரமான அரக்கன் வெளிப்பட்டான். மனித முகம், ஆனால் ஒரு மலைப்பாம்பின் தும்பிக்கையுடன். இது நாகர்களின் தாய் சூரசா, அவளுடைய மிகவும் பயங்கரமான வடிவத்தில். அவள் ஒரு பாம்பை போல சீறி, சஸ், என்னை யாரும் கடந்து செல்ல முடியாது. என்னை கடந்து செல்லும் எவரும் என் இயற்கை உணவாகி என் வயிற்றில் நுழைய வேண்டும் என்ற பிரம்மாவின் வரம் எனக்கு உண்டு. இன்று நீ என் உணவு. இப்போது யாராலும் அதை தடுக்க முடியாது. சூரசா தன் வாயை அகலமாக திறந்து ஹனுமானை ஒரே மூச்சில் விழுங்கினாள். அவளுடைய வாய் அனுமனின் வாய் அளவுக்கு பெரியதாக மாறியதும் உறிஞ்சும் சக்தி குரங்கை அதை நோக்கி இழுக்கத் தொடங்கியது. அனுமன் இழுப்பை எதிர்த்து சிறிது நீட்டினான். அனுமன் என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்பதை கண்ட சூரசா அனுமனை அடிக்க வாயை நீட்டத் தொடங்கினாள். விரைவில் அனுமன் 10 யோஜன உயரம். சூரசா தன் வாயை நீட்டி 20 யோஜன உயரம் ஆனாள். அனுமன் இன்னும் நீட்டி 30 யோஜன உயரம் ஆனான். ஆனால் அவள் 40 யோஜன உயரம் ஆனாள். ஹனுமான் 80 யோஜன உயரத்திலும் சூரசா 100 யோஜன உயரத்திலும் நிற்கும் வரை சண்டை தொடர்ந்தது. ஒரு நொடியில் அனுமன் ஒரு அளவுக்கு சுருங்கிவிட்டான். ஆனால் அவள் வாய் 100 யோஜன அகலமாக இருந்தது. அவன் அவள் வாய்க்குள் விரைந்து சென்று அவள் நாக்கின் வழியாக சென்றான். அவன் அவள் தொண்டைக்குள் சறுக்கி அவள் வயிற்றில் நுழைந்தான். அவள் வயிற்றை அடைந்ததும் அவன் குதித்து அவள் வாயிலிருந்து மீண்டும் வெளியே வந்து தன் இயல்பு நிலைக்கு திரும்பினான். சூரசா தன் வாயில் ஏதோ நுழைந்து வயிற்றை அடைந்து வெளியேறுவதை உணர்ந்தான். இருப்பினும் இவை அனைத்தும் மிக வேகமாக நடந்ததால் அவளுக்கு எதிர்வினையாற்ற நேரமில்லை. தன்னை ஏமாற்றியது அனுமன் என்பதை அவள் உணரும் நேரத்தில் அவன் ஏற்கனவே வெளியேறிவிட்டான். அனுமன் அவள் முன் நின்று மனதை உருக்கும் குரலில் பேசினான். என் அன்பான தாயே, பிரம்மாவின் வார்த்தைகளை நான் மதித்துவிட்டேன். நான் உங்கள் வயிற்றில் நுழைந்து வெளியேறிவிட்டேன். இப்போது என் மீது எந்த புகாரும் இருக்கக்கூடாது. தயவு செய்து என்னை ஆசீர்வதித்து அன்னை சீதாவை தேடி என் பயணத்தை தொடர என்னை அனுமதியுங்கள். அனுமனின் அறிவு சூரசாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. உண்மையில் ஹனுமானுடன் தொடர்பு கொண்ட அனுபவத்தால் அவள் சிலிர்த்து போனாள். அவரை மிகுந்த ஆசீர்வதித்து அவள் மகிழ்ச்சியுடன் மறைந்தாள். போட்டி முடிந்ததும் உண்மையான வளர்ச்சி ஏற்பட்டது. சுதந்திரமான ஹனுமான் மீண்டும் ஒருமுறை வானத்தில் பறக்கத் தொடங்கினார். இந்த முறை புதிய தடைகள் எதுவும் இருக்காது என்று அவர் நம்பினார். நேரம் முடிந்து கொண்டிருந்தது. அழுத்தம் அதிகரித்து கொண்டிருந்தது. சூரசா தேவையில்லாமல் தன்னுடன் போட்டியிட்டு நிறைய நேரத்தை வீணடித்தாள். நிச்சயமாக அவளை அவமதிக்காததில் அவர் மகிழ்ச்சியடைந்தார். எந்த ஒரு சாகசத்திலும், குறிப்பாக அவர் மேற்கொண்டது போன்ற வாழ்க்கையின் எதிர்பாராத பணிகளில் ஆசீர்வாதங்கள் முக்கியமானவை. திடீரென்று ஏதோ தவறு நடந்தது. மிகவும் தவறு. அவரது மனம் வேகமாக ஓடிய போதிலும் அவரது உடல் உறைந்தது. அவரால் நகர முடியவில்லை. அவர் காற்றில் தொங்கவிடப்பட்டார். அது விசித்திரமாக இருந்தது. யாரோ அவரை பிடித்து கொண்டிருப்பது போல் உணர்ந்தேன். ஆனால் யாரும் தெரியவில்லை. திடீரென்று அவர் கீழே இழுக்கப்பட்டார். சுதந்திரமாக விழுந்தது. என்ன நடக்கிறது? யார் அவரது அசைவுகளை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பது அவருக்கு தெரியவில்லை. ஒரு காரணத்திற்காக அவர் தீவிரமாக சுற்றி பார்த்தார். காரணம் என்னவென்று அவருக்கு தெரியாவிட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும்? கடல் நீரை கவனித்தபோது அவருக்கு சுவாரஸ்யமான ஒன்றை கண்டார். அவரது சொந்த நிழல். யாரோ அவரது நிழலை பிடித்து கொண்டிருந்தார்கள். அவரது நிழலைச் சுற்றியுள்ள ஒரு பெரிய கை அதை கடலுக்குள் இழுப்பதை அவரால் தெளிவாக காண முடிந்தது. உடனடியாக அது அவரை தாக்கியது. மேலும் அவரது நிழலை கட்டுப்படுத்தி அதன் இயக்கங்களை இயக்கும் ஏதோ ஒரு தீய சக்தி இருந்தது. அத்தகைய சக்திகளை பற்றி அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர் அதை செயலில் பார்த்தது இதுவே முதல் முறை. அவர் கடலின் மேற்பரப்பை வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தார். அவர் மேற்பரப்பை தாக்கியவுடன் நிழல் இழுப்பவர் தேவையானதை செய்வார் என்பது அவருக்கு தெரியும். தனது அடுத்த நகர்வை திட்டமிட அவருக்கு அதிக நேரம் இல்லை. எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் அமைதியான நீரின் மேற்பரப்பு பிரிந்து வாயை அகலமாக திறந்த ஒரு பெரிய அசுரன் தோன்றியது. அவள் உள்ளே நுழைந்ததும் வானத்திலிருந்து ஒரு இடிமுழக்க குரல் சிங்கிகா என்று அறிவித்தது. அனுமன் உடனடியாக அந்த பெயரை அடையாளம் கண்டுகொண்டான். அவள் சுக்ரீவன் எச்சரித்த அரக்கன். இலங்கையை அடைய முயன்ற எவருக்கும் அவள் மிகவும் பயங்கரமானவள். இலங்கைக்குள் நுழைய முயன்ற எவரையும் அவள் விடக்கூடாது என்பதற்காக ராவணன் வேண்டுமென்றே அவளை பசியால் வைத்திருந்தான். அவளுடைய அகன்ற வாய் எண்ணற்ற கூர்மையான பற்களால் நிரம்பியிருந்தது. உடனடியாக அனுமன் ஒரு அளவுக்கு சுருங்கி அவள் வாயில் நுழைந்தான்.
அடுத்து அவன் தன் இரு கைகளையும் நீட்டி அவட்டை பிடித்தான். அவன் அவள் தொண்டைக்குள் நுழைந்ததும் கூர்மையான நகங்கள் பொருத்தப்பட்ட அவனது 10 விரல்கள் அவளுடைய கைகால்களை வெட்டத் தொடங்கின. அவன் அவள் உடலின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் முறையாக நுழைந்து அனைத்து முக்கிய உறுப்புகளையும் கிழித்து எறிந்தான். ஆரம்பத்தில் அனுமன் ஒரு எளிதான இரையாகிவிட்டதில் சின்ஹிகா மகிழ்ச்சியடைந்தாள். அவள் அவனை ஜீரணிப்பதில் கவனம் செலுத்தத் தொடங்கினாள். திடீரென்று அவள் உடலின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான வலியை உணர ஆரம்பித்தாள். அவளுக்குள் ஏதோ தவறு இருப்பதை அவள் உணர்ந்தாள். அவள் இப்போது வேதனையில் இருந்தாள். சில நிமிடங்களில் தனது பணியை முடித்துவிட்டு வெளியேறும் திட்டத்தை வகுக்க அனுமன் முடிவு செய்தான். அவன் அவள் வயிற்றை கிழித்து வெளியே விரைந்தான். அவன் அவள் உடலில் இருந்து குதித்தவுடன் சின்ஹிகா சரிந்து விழுந்தாள். அவள் வாயிலிருந்து இரத்தம் வழிந்தது. அவள் வயிறு வெடித்தது. சின்ஹிகா கடல் படுகைக்குள் மூழ்குவதை ஹனுமான் மேலே பார்த்து கொண்டிருந்தான். நூற்றுக்கணக்கான சுறாக்கள் அவள் உடலை தாக்கி அவளுடைய சதையை விழுங்கின. கடல் ஒரு நொடியில் சிவந்தது. கடைசி தடையை தாண்டி ஹனுமான் துணிச்சலுடன் தனது இலக்கை நோக்கி புறப்பட்டான். லங்கா இப்போது சில நிமிடங்கள் மட்டுமே தொலைவில் இருந்தது. ஆனால் அன்னை சீதா இன்னும் மணிநேரங்கள் தொலைவில் இருப்பதாக தோன்றியது. பொறாமையின் பள்ளி மற்றவர்களின் தோல்வி உங்கள் வெற்றி என்று உங்களுக்கு கற்பிக்கிறது. மற்றவர்களின் வெற்றியைக் கண்டு பொறாமைப்படுவது உங்கள் உண்மையான தோல்வி என்று பணிவின் பள்ளி உங்களுக்கு கற்பிக்கிறது. சாப்டர் 4 விரைவில்.